大的 place 吗？小声一点。தமிழ்நாட்டுக்கு எப்படி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயமோ அதே மாதிரி துபாயில் ஃப்ளமிங்கோ வைல்டு லைஃப் சாங்சுவரி இது என்ட்ரி ஃப்ரீ தான். 1985 இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இயற்கை வளம் மற்றும் பறவைகளுடைய நலன் கருதி 1998 இதை பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிச்சிருக்கிறாங்க. சூரிய உதய நேரத்தில் பறவைகளை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆளாக போயாச்சு. முதல் ஆளாக இல்லை, ஏற்கனவே அங்கே செக்யூரிட்டி இருந்தார். கியூரியாசிட்டியோடைய லெவல் அதிகமாகவே இருந்துச்சு, உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ரெண்டு பைனாக்குலர் வச்சுருந்தாங்க. ஸோ பைனாக்குலர் மூலமாக நம்ம பார்க்கும்போது லாங்கஸ்ட் சைட்டில் உள்ள பறவைகள் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க முடியும். ஸோ அது கூடவே சுந்தரவன காடுகள் சொல்லுவாங்கள்ல, அதுவுமே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையில் பார்க்க. இந்த சாங்சுவரியில் சுமார் 450 வகையான பூஞ்சைகள் தாவர வகைகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்ன வகையான பறவைகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த பறவைகளை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்தையுமே அட் எ டைமில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா நம்மளுடைய லக்கு அதை பொறுத்து தான் இல்லையா, வைல்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் ஒரு பறவைகளாக வர ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ சன்ரைஸுங்கிறனால சன்கிளாஸ் போட்டுக்கிட்டேன். ஃப்ளமிங்கோவில் நிறைய வகை இருக்குது. அரபு நாட்டில் உள்ள ஃப்ளமிங்கோ வந்து கிரேட்டர் ஃப்ளமிங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரபு நாடை வந்து ஃப்ளமிங்கோஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த பறந்து விரிந்த கடல், அது மட்டும் இல்லாமல் அது வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா வகையான சூழ்நிலைகளுமே அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு அது கொடுக்குறாங்க, ஃபீடிங்ஸ் அங்கே பண்ணுறாங்க. ஃப்ளமிங்கோவை பார்க்குற சீசன் வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதான் அதுங்களுக்கான சீசன். இந்த குளிர்கால சீசனுக்கு சுமார் 30,000 பறவைகள் மேற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து இந்த துபாய் சாங்சுவரிக்கு வர்றாங்க. அங்கே 2 பைனாக்குலர் தான் இருந்துச்சு. நீங்கள் கையிலேயே பைனாக்குலர் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் லாங்கஸ்ட் சைட்ஸ் பார்க்கலாம். ஸோ காலையில் நேரங்கிறதுனால அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃப்ளமிங்கோஸ் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபாரினர்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் சில்ட்ரன், அப்புறம் நேச்சர் லவர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடம் ஒரு அழகான இடங்க. ஏர்லி மார்னிங்கே போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப அவ்வளோவா ரஷ் இல்லை. ஸோ ஃப்ரீயாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய டைமிங் தான், நம்ம எவ்வளோ நேரம்னாலும் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரஷ்ஷுக்கு வேலை இல்லை.
இதான் ஒரு பிளேஸ் மேம். 小声一点。 நேராக கூட்டமும் அதிகரிக்கும், ஒன்று கையை மிதிக்கும் காலை மிதிக்கும் சாரின்னுக்கிட்டு அதோட சரி. ஆனால் வந்ததுக்கு நல்ல ஆசை தீர பார்த்தாச்சுங்க பறவைகளை அதனுடைய வாழ்விடங்களில் பார்க்கும்போது அது அழகே தனி ஒரு அழகு தான். மறுபடியும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம். இது என் கண்ணில் படும் உங்கள் மனதை தொடும் ராஜா டைரிஸ்.